பொட்டியா அது ரெண்டும் கேட்டான். ஓ டபுள் ஆயிட்டா வரண்டாயிரா ஜாட்டு பிஞ்சிக்கு போதே பத்திரம் உலகத்தின் கண்ணிலே எத்தனையோ சூரனை பார்த்திருக்கலாம். 7 மலையாளம் போனாலும் என்ன பயிற்சி உப்பு போட்டு உன்னுடைய சிசியன் அல்லவானா இதுல எப்படி சத்தம் வருதுன்னு பாரு. படி நீ அடிக்கணும். படி படி ஊர்கா போட்ட மலையாளம் சத்தத்தை வந்துக்கிறானே அந்த தேடியா பையன் அவன் பேர் என்ன கேட்டுவா வந்துக்கிறானே அவன் பேர் என்னன்னு கேட்டுவா கேட்டுடா நான் கேட்டு வரணும். ஐயா மகாராஜா உன்னுடைய பேர் என்ன? அவர் பேரு உண்மையான பேர் கேட்டுடா. உன்னுடைய உண்மையான பேர் என்ன? உண்மையான பெயர் அதை தெளிவாக சொல்ல வேண்டும். அவன் தானே மந்திரி தானே. என் பெயரோ என்னுடைய பெயரோ பேரு தான் அதானே. என்னுடைய பெயரோ பேர் தான். வாயுவிட கட்சி விட்டுருவோம். அவன் சொந்த பேர் கேட்டுடா. உங்க சொந்த பேர் என்னங்க? என் பெயரோ வல்லாள கண்டர். அவரு பேரோ வல்லாள கண்டன். அவன் பேரு வல்லாள கண்டன். அவன் பேரு வல்லாள கண்டன். என் பேரு வெய்யாளி கண்டன். சொல்ல போய் உன்னுடைய பேர் வெள்ளாள கண்டன். என் பெயரோ வல்லாள கண்டர். அவரு பேரோ வெய்யாளி கண்டன். எதுக்கு வந்து வெள்ளாளி? எதுக்கு வந்துங்கிற? மானத்தை விழா அழைப்பேன். மானத்தை விழா அழைப்பாய். காமாய் மேல ஆணை. காமாய் சாய்க்காத. இந்த பொடி மண்ணை கவுராதிருப்பேன். இந்த பொடி மண்ணையா வரையிரு. மானத்தை விழா அழைப்பாரா? மானத்தை கவுராதிருப்பாரா? மானத்தை விழாக அழைப்பார். இந்த மணலை கயிறாக. ஆமாங்க. மந்திரியா? மந்திரி சிரிப்பாரா? மந்திரி இல்ல அவரு மந்திரி வேதி.
அப்படி ஆனால் மானத்து வில்லா வளைக்கிறது இருக்கட்டும். எப்படி மானத்து வில்லாக வளைக்கிறது இருக்கட்டும். அது ஒரு வரும் இந்த மணல் இருக்கிறது, இந்த மணல் எடுத்து கொடுக்கிறேன். கையில திருப்பாரா? திருப்பாருங்க. பேர் மட்டும் அது மட்டுமா ஆக்கி வைப்பேன், அது கூட்டி வைப்பேன், கூட கூட்டி வைப்பேன். 80 வயசு கையில ஒரு ஐயா சாவடிப்பேன். எவனா ஜெவடியா பையன் அடிக்க மாட்டான். அண்ணா மண்ணா முருகா அரியா போட்டு பொம்பளை மண்ணா சொல்லு. மானத்தை அழைப்பார். சரி, மணல கௌராதிருப்பார். 85 வயசு கேள்வி 85 வயசு கைவி ஒரே எந்த பேமாரியால முடியும் அந்த கவுல? அது மட்டும் கிடையாது, 46 கோழி கட்ட ஒரு ஆள் சாப்பிடுவேன். ஏன்னா வாய் சௌகரியமா இருக்கு. அப்படி ஆனால் என் ஐம்புலமும் அழக்கி இந்த மணல் எடுத்து கொடுக்க வேண்டும். மண்ணு இருக்கு பாரு. எடுக்கலாமா? யாரு பேசாத? பாசாக்கு காமாயம்மா. யாரு பேசாத? பட்டிமன்றத்தில் பேசுறேன். யாரு வாயில ஆட்சி போடாத, பிள்ளைக்கு பால் கொடுக்காத. பிள்ளைக்கு கொடுக்க மாட்டா, பால் கொடுக்க கூடாது. கொடுக்கூடாதா? ஏம்பா இந்த மண்ணை பாடுறா. ஏங்க மந்திரவாதி, அதுக்கு முன்னாடி ஒரு விண்ணப்பம். சொல்லகால தேங்காய் மூடி ஒண்ணு இருக்குது, எடுத்துட்டு வரட்டா? தெரியா? சொல்லகால் கோஷத்துல சொல்லகால என்னடா இது? என்ன காரணம்? என்ன காரணம்? கவுரு வரமாட்டேங்குது. என்ன காரணம்? பாய் தெய்வமே, ஐயா பையன் மந்திரவாதினா எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. எல்லாம் பாக்குறவங்கள சிரிக்கிறாங்க. அதனால இந்த தேங்காவை மண்டியில உடைச்சி இத ஒரு கொதறிடு. 5 நாள் சாட்சியான உடைக்க மாட்டேன். போடா தேங்காய் முருகா, உடைச்சாதான் நீ முருகா, இந்த தேங்காவை தட்டினால் ஒரே அடியில் இந்த தேங்காய் விரிப்பிலாக பிறந்து விட்டால் மந்திர படிக்கும். மந்திரவாதி உடைக்கவில்லை என்றால் எனக்கு 50 தேவைடா. ஐஸ் கடை 4 வாரம் உட்கார அது அக்கா மச்சா கம்பா. எங்க அம்மா உங்க அம்மா? இந்த நேரம் படிச்சு தூங்குறீங்க நியாயமா? ஏந்திரி மாமா ஏந்திரி. உள்பாட நாடா இருக்குதா? கொண்டி குடுறா. முருகா, ஒரு மந்திரவாதி என்ன ஆச்சு? பாருங்க கவுரு. ஆஹா, உலா திருக்கணிலே மந்திரவாதி வாத்திருக்கேன். ஐயா தல மந்திரதால தந்தைதால கட்டுடந்த. கக்கதரா மந்திரவாதி வாத்திருக்கேன். இப்பேற்பட்ட மந்திரவாதியை இந்த தமிழ்நாட்டுல வாத்த கிடையாது. மோளத்துல இருந்து அவனை ஈத்துட்டு வந்துறாங்க. அப்படியா? ஆமா. கவுத்த கிட்ட செங்கிலி கட்டியா? ரெண்டுமே மலை மேல ஏறி உட்காரும். ஓஹோ, மறந்துடும். அப்பப்ப மாளிகை ஓடி போடுவான், அப்பப்ப சங்கிலி வச்சு ஈத்துட்டு வந்துடும். வச்சுதான் கொண்டாடுறது. அறிக்கையாகட்டும் பி கேர்ஃபுல். அதனால் இந்த கையை திரிக்கும் போது என்னுடைய கண்களால் நான் பார்த்தது கிடையாது. அதனால மறுமுறை இதுல பாதி கயிறு திரிக்கணும். இந்த கவுரி என் கையில இருக்கட்டும், இதுல பாதி கயிறு திரிக்க சொல்லு மந்திர வேதிய. இந்த சமாச்சாரம் யோசிக்கவே இல்லையே. என்ன திரிப்பானா திரிக்க மாட்டானா தெரியல. ஐயா மந்திரவாதி, என்னடா நீ கவுரி திரிச்சிய அவர் கண்ணால பாக்கலையா? நீ பாக்குற மாதிரி அதுல பாதி கவுரி திரிக்கணுமா? மை காட், என்னடா இந்த பாஸ்தாட்டுக்கு வந்த சோதனை? ஒரு நாளைக்கு ஒரு நாள் வைப்பேன். ஏன் 2வது எடுத்து விட்டா பொண்டாய்க்குள்ள சாபம். யாரு பொண்டாட்டி சீதா? நான் செத்து போடுன்னு சொல்றேன்டா. உடுக்குவாயோ ஒரு நாளைக்கு ஒரு கவுரி தான் திரிப்பாரா? ஒரு நாளைக்கு ஒரு கவுரி திரிப்பா. அப்படி மீண்டும் திரிச்சா அப்படி மீண்டும் திரித்தால் அவன் பொண்டாட்டி சீதா கொடுத்த சாபம். அவன் பொண்டாட்டி சீதா கொடுத்த சாபம். யாரு அவன் பொண்டாட்டி? ஆமா. அடங்கத்த
அவன் சுத்தமா செத்துருவானா? அப்படியா? செத்து போடான்னு சொல்லுடா. அவன் முண்டாட்டி எனக்கு என்ன பண்ணி கட்டுவான்? உன் முன்னாடி இவருக்கு என்னடா வேணும்? சகலாம் வேணும். சகல்லாம் வேணும். ஏண்டி? உள்ள சொல்லிட்டாடா. ஆஹா. என் முன்னாடி அவன் வச்சுக்கிறேன், அவன் மவனை நான் வச்சுக்கிறேன். ஆஹா. என்ன முறை இது? ஏய், அப்படியானால் அவனுடைய அவர் மனைவி சொன்ன சாபம் எப்படி? தலை 1000 சுக்கராக. ஆமா. சொல்லுமா? எனக்கு என்ன சாபம் தெரியுமா? என்ன சாபம்? ஏய், ஊராட்சியே, எவன் ஒருவன் ஒரு நாளைக்கு ஒரு கரு தான் திரிப்பேன், மறு கரு திரிக்க மாட்டேன் அப்படி என்று சொல்லி ஊரை ஏமாற்றானோ அவனை லேசாக கூட போடாது. அவனை கொண்டு வந்து காலை பிடித்து கர 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 வீசி ஆகாயத்தில் இருந்தால் உடனே கீழே விழுவான். அவன் குரல்ல காலை வச்சு ஒரே திருமணம் அம்மா நேரம் பாடி தாங்காதுங்க. ஒரே திட்டு தான் போயிடும். வராரு பாடியை தாக்காத. ஐயா மந்திரவாதி, என்ன ராஜண்ணா? எவன் ஒரு நாளைக்கு ஒரு கவர் திரிக்கிறான் என்று ஊருக்குள்ள சுத்திட்டு வரானோ அவன் காலை பிடித்து கரகர என்று சொல்லிட்டு அவன் குறைவிலை பிடிக்க வேண்டும். காலையா? ஆமா, காலை பிடிக்க காலை மட்டும் தான்டா. பல்லால கண்டம் பெறட்டவும், வெள்ளால கண்டம் நிறுத்தவும், வெள்ளையை கண்ட ஓடி, வெள்ளாளி கண்ட ஓடி கிரண்டு மரத்தில் அடிச்சு, கிரண்டு மரத்துல கிரண்டு மரம் ஓ கிரண்டு மரமா ஆசாத்துல செட்டு விட்டான்னு சொல்லுவிட சொல்றேன். அப்படி போட போட பண்ணாலே, பாடு பாடு பண்ணாலே. ஐயா மகாராஜா, ஏம்மா? இந்த வெள்ளாள கண்ட துரத்தவும், பல்லால கண்ட துரத்தவா, இந்த வெள்ளாள கண்ட ஓடி வெள்ளாளி கண்ட ஓடி கிரண்டு மரத்துல அடிச்சு கிரண்டு மரமா? பச்சா ஏய் மர கிரண்டு மரம் ஒண்ணு இருக்குது. ஏய், கிரண்டு மரம்டா. கிரண்டு மரமா? கிரண்டு மரத்தில் இடித்து கிரண்டு மரத்துல அடிச்சு ஒரே அடியில பாட் அவுட் செத்துட்டான். ஒரே அடியில் செத்துட்டானா? செத்து போடான்னு சொல்லுடா. செத்து விட்டான்னு சொல்லுடோ. யாரும் பார்க்க அப்ப என் மந்திரி மாண்டு போயிட்டானா? ஆமா, நிச்சயமாலுமா? சுத்தமா செத்துட்டான். ஐயோ! யாருக்கு செய்வ? மாண்டு பூச்சாயானால் அவன் இல்லையே, நான் இல்லை, நான் இல்லை, அவன் இல்லை. கண்டிப்பா அல்லுமகள் அரூராகி நேரம் விடாமல் இருக்க முடியாத மந்திரி மாண்டு போயிட்டானால் அவனுடைய பாடி இருக்கும் அல்லவா? பாடி பிணம் நல்ல சதத்துக்கு சத்திரமான பாடி. அடேப்பா, அந்த பாடியை கொண்டு வா. வராரு ஐயா மந்திரவேதி. அவன் இறந்திருந்தால் அவன் பணத்தை தூக்கிட சொல்றாரு. பாடி சங்கராபம் நான் ஏற்கனவே தாலுக்கா பாசா கிராமத்து நம்ம தாய்நாடு. இப்ப என்னடா தாலுகா? ஏதோ தாலுக்கா தமிழ்நாடு தாலுகா சொல்றா. பாசாத்து மக்கள் ஒன்னா சேர்ந்து தாலுகா சொல்றா. தாலுக்கா என்ன தாலுகா? தாலுக்கா வானாபுரம் தாலுகா. வானாபுரம் தாலுக்கா சேர்ந்த பாசார் கிராமத்து மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து தேவனூர் ஹோட்டல் வாதாட்டு 42 வருஷமா ஆசாரா கலியன்னு சொல்லி சொல்லிட்டு பரிதாபப்பட்டு கூட்டுக்குழு வரியை போட்டு கூட்டு வரியா போட்டு கட்டிய முட்டியை தேடி என்ன எடுத்து வச்சு கொல்லிட்டாங்கன்னு சொல்லுடே. காலகாலமாக பாசார் கிராமத்திலே கலியமூர்த்தி வண்ணக்கவி நாடக ஆசிரியர் இறந்து விட்டாரு. அப்படி என்று கூட்டு வரியை போட்டு கட்டிய முட்டி அடிச்சு அது மேல அவன் கட்டி வச்சு எடுத்து வச்சு கொளுத்திட்டாங்க. அப்படி கொளுத்திட்டாங்கன்னு சொல்லிடும். அப்படி கொலித்து இருந்தால் அந்த இடத்துல சாம்பல் இருக்கும் அல்லவா? அந்த சாம்பலிலே பிடி சாம்பல் கொண்டு இவன் விட மாட்டான் பொழுது. அப்படி அவனை கொளுத்தி இருந்தா அந்த சாம்பலை பிடி சாம்பலை அழித்து வர சொல்ற.
மேற்கே மழை பெய்ஞ்சு கிழக்கே வெள்ளம் வந்து தரமட்டம் ஆக்கி ஏண்டா செவடியா பையா சொல்றா மேற்கே வெள்ளம் வருமா ஓனா சொல்றா எப்படிங்க மேற்கே மழை பெய்ந்து மேற்கே மழை பெய்யுது கிழக்கே வெள்ளம் வந்து இழக்கே வெள்ளம் வந்து அச்சுக்கிட்டு போட்டு வச்சா ஆயமாயிரும் சொல்றேன்டா மேற்கே மழை பெய்யுது மேற்கே மழை பெய்யுது கிழக்கே வெள்ளம் வந்து கிழக்கே வெள்ளம் வந்து எல்லாம் தரமட்டமா அடிச்சிட்டு போயிடுச்சு சரி இருப்பா இருக்கட்டும் சொல்வது நியாயம்தான் ஆமாங்க. இருப்பது 4 திசை தெற்கு மேற்கு கிழக்கு வடக்கு ஆமாங்க. இப்ப அவன் எந்த திசையில முகத்தை வைத்து இருக்கிறான் எந்த திசையில அவன் நிக்கிறான் அதை முட்டி கேளு கிருதை கேளு ஐயா மந்திரவாதி இப்ப எந்த திசையில இருக்கிறாய் என் மோகம் கிழக்கு இருக்குது மேற்கு இருக்குது. மேற்க பின்னால இருக்குது கை வலம் எங்க இருக்கிறது என் மதியில் இருக்குது கேட்கணும் வார்த்தை சொல்லு. சரி வா இங்க பேசிக்கிறேன் வா இருக்கட்டும் யாழை இங்க கொண்டு வா போடா. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டினு வீடு மறையட்டுமே அண்ணாலை வரும் பயங்காதே தலைவன் இருக்கிறான் பயங்காதே ஒரு தலைவன் இருக்கிறான் பயங்காதே டேய். டேய். என்னது நல்லா வேகமாடின்னு சொல்லுடா. வாடா வெளியே. டேய் கரியா சபை இருக்க எப்பேற்பட்ட சபை இல்ல ராகயமான ஏற்றுங்க மாட்டேன் ஏய் 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 எடி போ ஆட்டு வேலை யாரா அப்படியே பார்த்தேன் அடி வட்டலைனா செருப்பால உன்னை அடிப்பேன். மச்சாப்பா பேசி கேட்காத மக்கா ஏப்பா பேசி கேட்காதே பாப்பா முட்டத்தை குடிக்காது ஆப்பா மட்டும் யா அவ்வளவு விஷயம் இருக்குமா அது ராஜா உன் பேர் எனக்கு ஒரு ஆசை என்ன ஆசை உண்மையே சொல்றேன் டேய் நின்று ஏய் சிரிக்க பாப்போம் எப்படி சிரிக்க வேண்டும் நான் சிரிக்கணுமா அவன் பல்ல எப்படி காட்டினானா அதே போல நீ காட்டி சிரிக்கிறான். ஒரு குவார்டர் பண்ண வேலை போச்சு மாமா தெரியாத பிள்ளை அப்பா எப்படி எப்படி நின்று சரியா நின்றுட்டேன் எப்படி சிரிக்கணும் என்னோட வேக நீ சொன்ன மாதிரி வேகமா எப்படி நீ போ சிரிக்க போதா ஊரே சிரிக்குது உன்னை பார்த்து அந்த ஊழைக்கு என்னலாம் என்ன பார்த்து ஊரே சிரிக்குது உன்னை பார்த்து அந்த ஊழைக்கு
டேய் 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 இங்க வாங்க ஓ அடங்க சரியா கூட்டை விட்டு ஒரு பறவை கோடி பறவை போச்சு கூண்டை விட்டு ஒரு பறவை கோடி பறவை போச்சு சரி ஐயா சரகை இங்கிட்டு கொண்டாந்த புட்டி சரக்குங்க சரகு மலையிலிருந்து கொண்டு வந்தேன். ஓ நீ இந்த மலையில வெளியே வர கருவம்பரை அவளோட சேரப்பட்டு வந்து போய் வாய் போய் இன்னும் அடி அடிக்கப்பட்டு என்னடா கின்னாடு குன்னாடு குக்கா கேக்குறா சரகு நல்லா இருக்குமா அது மலையில வசிக்க சாப்பிட்டு பாரு சரகு லேசா கருப்பா தெரியுது இருந்தா பூண்டு ஊருக்கா ஏய் சரகு லேசா சாப்பிட்டு பாரு காஞ்சி எடுத்து போறேன் அவங்க இன்னும் கொடுங்க நல்லா சாப்பிட்டுட்டா சாப்பிடு சமாச்சாரம் ஒண்ணு எப்படி நான் குடிச்சு போதை ஏற்றி ஒன்னு எல்லாம் செருப்பாலே எடுத்து சரி சாப்பிட்டுங்களா ஊருக்கா ஊருக்கா என்கிட்ட சாகு இருக்குது சோடா சோடாவா நான் சின்ன போல கம்மி போட்டு ஒரு ஏன் கொடுக்கா சொல்ல ஒரே சோடு அடிக்குது அந்த வாட்டர் கேன காலைல வீட்டுக்கு எடுத்து போகாதீங்க பையா இந்த பாசாத்த 42 வருஷமா நான் ஆட்டாடுறேன் அடுத்த வருஷம் நான் தான் எம்எல்ஏ அன்னைக்கு தலைவருக்கு நிற்க போனேன் எதுக்கு அட்டாங்கம்மா லவடிக்கப்பா இடியட் நான் சார் ஏண்டா பூரவா என் சரக்கே வாங்கி சாப்பிட்டுட்டு என்னைய இதுக்காக பேசுறியா சோடா சோடா எது வேணாம் சாமி சாமி சரி சாப்பிட்டு தான் இருக்கட்டும் நான் கற்றுக்காதீங்க சரி ஆம்பு சோடா வேணுமா பொம்மை சோடா வேணுமா ஆண்கள் சோடா பெண்கள் சோடா அப்படி இருவிதமா இருக்கா ஆம்பு சோடாவில் குண்டு இருக்கும் சரி குண்டு இருக்கா 2 குண்டு சோடா பொம்மை சோடாவில் குண்டு இருக்காது ஓஹோ சாப்பிட்டு ஒரு தொண்டை கிளீனா இருக்கும் அப்படியா ஓகே சரி இந்த சளி தும்பல் இரும்பலு மயிறு போடுங்க கால் வலி கை வலி ஒரு வலி கூட இருக்காதியா அந்த சோடா எல்லாம் நாளைக்கு கொடு சரி விடு அவன் சாப்பிட போறான் விடு சரி ஓடா போகட்டும் சபைக்கும் பாக வந்து நான் யாரிடம் விளக்க தெரியுமா ஆளா பார்க்க ராமூர்த்தி ஏய் அதை கேட்கவில்லை இந்த நேரத்தில் வந்திருக்கேன் விளக்க கேட்கிறேன் நீ யார் உனக்கு தெரியும் என் நாடு என்ன சொல்லி பார்க்கலாம் வீரா வல்லபாய் ஜெகதே பூஜை பலப்படுத்த நாங்கள் எத்தனை பேர் தெரியுமா நாங்களே 4 பேர் அங்க போவாத கை திறக்கிடுவேன் 4 பேர் யாரா தெரியுமா வல்லாள கண்டன் பூவாள கண்டன் இருள கண்டன் பச்சள கண்டன் உன்னை சேர்த்தா 5 பேர் பூவாள கண்டன் இருள கண்டன் பச்சள கண்டன் வெள்ளை கண்டன் உன்னை சேர்த்து 5 பேரா 5 பேர் சரி கட்டம் என் நாடு தெரியுமா உத்தரபூமி எங்க இருக்கு தெரியுமா ஏற்கனவே எனக்கு பெயர் வல்லாள மகாராஜன் என்று பெயர் அது எங்க பார்க்கலாம் திருவண்ணாமலையை சென்றுவார் ஏன் தெரியுமா நாடகத்திற்கு வல்லாள கண்ட சூரன் அப்படி என்று நம் நாடகம் நடத்துறோம்னா நம்ம நடத்தல நமக்கு முதியோர் ஏற்கனவே பெரிய ஆசா அவர்கள் நடத்தினார்கள் அதன் பிறகு நாம நடத்துறோம் எப்படி எனக்கு பெயர் வல்லாள மகாராஜன் எனக்கு பெயர் நாடகத்திற்காக எலிப்பாக இருக்கும்படியாக வல்லாள கண்ட சூரன் எப்படி அப்படி நாடகம் நடத்துறோம் ஆனால் இவனுக்காக எனக்கு உத்தர பூமியிலே வல்லாள கண்டனாக பேரும் பெற்று இருந்தும் வீரவலாமை ஜெகதே புத்தவரம் இருந்தும் உத்தரவாக்கி என்பது கிடையாது உத்தரவாக்கி என்பது கிடையாது எனக்கு தெரியாதா ஆமாடா மகாராஜா ஓய் சேர வந்து வந்துச்சு சரி ஒரு பிள்ளைதானே ஆமா நான் ஏற்பாடு பண்றேன் போ அதனால் இன்றைய தினத்தை அப்பேற்பட்ட பாவத்தை நான் என்ன செய்தேன்
இந்த தேவர்கள் இந்த பழி வாங்கி விட்டார்கள். ஆஹா. தேவர்களை திக்கு விட்டு செய்ய வேண்டும். ஆமா. தேவர்கள் அடக்கமாக இருக்க அடக்க வேண்டும். வேண்டும். உத்திர பூமியில வல்லாளகண்டன், பூபாலகண்டன், இருளகண்டன், வச்சரகண்டன் ஆஹா. நாங்கள் 4 பேரும் கடவுளாக இருந்து வாழ்ந்த காட்ட வேண்டும். ஆமா. தெய்வம் இருந்தால் ஆ. எங்களை தான் பார்த்து தெய்வம்னு சொல்லணும். ஆமா. எங்களுக்கு எதிரி தெய்வம் யாருமே கடவுள். இருக்கக்கூடாது. ஆஹா. ஆ. அப்படி இருக்க ஆ. தேவர்களை பழி வாங்க வேண்டும். ஆ. தேவர்கள் என்னை திக்கு விட்டு செய்ய வேண்டும். ஆ. அந்த புறத்தில் சென்று ஆ. என் மனைவி பேர் தெரியுமா? ஆ. நிசாசரி. சரி. ஆமாடா. அதான் நமக்கு தெரியாது. ஆ? ஏற்கனவே உங்ககிட்ட ஏதாவது செய்யுறேன். அதான் நம்மளுக்கு தெரியாதுன்னா என்ன அர்த்தம்? 47 வருஷமா வாழ்றதா இருக்கிறேன். சரி, இருக்கட்டும். ஆ. அந்த புறத்தில் சென்று ஆ. என் மனைவி நிசாசரியை பார்த்து ஆ. கணவர் அடத்தார் என்று ஆ. கொண்டு வா நிசாசரி. அதோ நிசா செடிகள் போ